வாழ்க்கையில் லட்சியங்களை தேடித்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் எந்த ஒரு லட்சியமாக இருந்தாலும் வெற்றி பெறுவதற்கான குறிக்கோள்களை நாம் அடைய வேண்டும். அந்த குறிக்கோளை அடைவதற்கு பல தடைகளும் உள்ளது, பல தடுமாற்றங்களும் உள்ளது. அனைத்தையும் தாண்டித்தான் கடந்துதான் நாம் அதை வெற்றி கொள்ள வேண்டும். ஆனால் ஒவ்வொரு ஒவ்வொரு இலக்குக்கும் ஓர் பல தடுப்புகளாய் பல இடைஞ்சல்கள், பல இன்னல்கள், பல பேச்சுகள் ஏச்சுகள் அனைத்தும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒவ்வொன்றிலும் ஒருவர் பேச்சிற்கு நாம் முட்டுக்கட்டையாய் நின்று விடாமல் ஒவ்வொன்று முயற்சி செய்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே நம்மளது இலக்கை வெற்றியடைய முடியும். ஆயிரம் சொல்லத்தான் செய்வார்கள், 1000 பேர் எப்படி வேண்டாலும் பேசத்தான் செய்வார்கள். ஆனால் நமக்கான இலக்கை நாம் சென்றால் மட்டுமே நமது வெற்றி என்பது, பயணம் என்பது, அந்த இலக்கை என்பது நம்ம தொட முடியும். அப்படி இலக்கை நிர்ணயித்து நாம் செல்ல வேண்டும். வெற்றி என்பது சாதாரணமாக கிடைப்பதில்லை. ஆனால் தோல்வி என்று வந்தாலும் அந்த தோல்விகள் பல பல விஷயங்களை நமக்கு கற்றுத்தரும். அந்த தோல்விகளுக்குள் நாம் என்ன விட்டு சென்றோம், என்ன தடுமாற்றங்கள், என்ன தடங்கள் வந்தது என்று நாம் உணர வேண்டும். அந்த கற்றல்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த இன்னல்களை கற்றுக்கொள்ள வேண்டும். பல கேள்விகளை, விடைகளை அங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் நாம் வெற்றி பெறுவதற்கான மூலக்கூறுகள் அதில் இருக்கிறது. அதனால் எந்த ஒரு இதாக இருந்தாலும் நாம் முன்னேற்ற பாதைக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொன்றையும் அந்த இலக்கை நோக்கி செல்ல வேண்டும். அனைத்து பிரச்சனைகளும் அதை சால்வ் பண்ணுவதற்கான முயற்சிகளையும் முன்னேற்றங்களையும் நாம் எடுத்து செல்ல வேண்டும். பலவித யோசனைகள், பலவித ஆராய்ச்சிகள் இருந்தாலும் ஆனால் எது நம்மளுக்கு சரியோ, எது நம்மளுக்கு வெற்றிக்கான சூத்திரமோ அதை நாம் தேர்ந்தெடுத்து நாம் வெற்றி காண வேண்டும். அப்படி ஒரு பயணங்கள், அப்படி ஒரு பாதைகளில் நாம் வழிகாட்டுதலோடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு முறையும் சிந்தித்து செயல்பட வேண்டும். அறிவுகள் என்பது நமக்குள் இருக்கின்றது. அதை நாம் தேர்ந்தெடுத்து அதை சுரண்டி பார்த்து அதை ஞானத்தை உருவாக்கி கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நாம் செல்ல வேண்டும். அப்படி என்றால் மட்டுமே நாம் வெற்றியடைய முடியும். எனக்கான தோல்விகள் விதிகளின்படி பல வந்தாலும் அதை விரட்டுவதற்கான முயற்சிகளில், போராட்டங்களில் நான் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கின்றேன். நிச்சயம் ஒரு நாள் நானும் வெற்றி பெறுவேன். அதற்கான இலக்குகளும் அதனான அன்புகளும் நேசங்களும் அனைத்தும் எனக்குள் உண்டு. அதேபோல் எல்லோருக்கும் அதற்கான நேசங்களும் வெற்றிகளும் பயணங்களும் தொடர வேண்டும். அவர்கள் வெற்றி இலக்கை காண வேண்டும் என்பது என்னுடைய வாயிலாக அந்த கருத்தாய்வு மூலமாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கவிஞன் சேகர் மருது.